கதடா கேளேன். புல்லட்டு பொதுவா பணக்காரங்க தான் புல்லட் வச்சிருப்பாங்க. அப்பந்தான் வண்டி ஓட்டினாரு. ஆத்தா நல்லா பவுடர்லாம் போட்டுக்கிட்டு பின்னாடி உட்காந்துட்டு இருந்துச்சு. பட்டசாராய் மப்புல அப்போ மொத்த கை விட்டு ஓட்டினாரு. எதிரில் ஒரு பள்ளம், அப்படியே விட்டாரு. எனக்கு எந்த அடியும் இல்லை, நான் தப்பிச்சிட்டேன். எதுக்கு பார்த்தா அப்ப நான் தொழும் பொணமா கிடக்குறாங்க. விடிய விடிய அது கூட உட்காந்துருந்தேன். இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் வாழ்க்கையில கவலைப்பட எதுவுமே இல்லடா. ஏன் இன்னைக்கு இவ்வளவு சோகமா போகுது? ஜாலியா இருக்கும் சிட்டி. இங்கே பா டன் 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 டன். ஏதுனா இவ்வளவு போனோம்? அண்ணன் இன்னிலிருந்து புதுசா ஒரு பொறுப்பெடுத்திருக்கேன்ல, அதான்டா. அந்த பஞ்சு மிட்டாய் இல்ல, நீ தான் பஞ்சு மிட்டாய்னு சொல்லுவ. ஆமா சிவானி. அதே ஆணிதான். அந்த ஆணிக்கு இன்னிலிருந்து அண்ணன் தான்டா டிரைவரு. அது கொடுத்த அட்வான்ஸ் தான் இது. சூப்பர் சிட்டி அண்ணே. இப்ப சொல்லு என்ன பண்ணலாம்? நேரா ஒண்ணு மிரட்டினானே அந்த வாத்தியார் வீட்டுக்கு போயிட்டு ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் டிப்ஸ் அடிப்போமா? அப்போ நம்ம பவுஸ் என்னன்னு தெரியும்டா அவனுக்கு. அண்ணே காசு வந்தா போதுமே, உலகம் என்ன வேலைன்னு கேப்பியே. டேய் சம்பாதிக்கிறது அனுபவிக்கிறது தான்டா. டேய் அதெல்லாம் விடு. இப்ப என்ன பண்ணலாம்? படத்துக்கு போலாமா இல்ல ஏதாவது நல்ல ஹோட்டலுக்கு போலாமா? ஒன்னும் வேண்டானே. டேய் பின்ன இவ்வளவு பணத்தை வச்சு என்னடா பண்றது? நம்மளால எல்லாம் இவ்வளவு பணத்தை வச்சு தூங்க முடியாது. உறுத்திட்டே இருக்கும். ஏதாவது செலவு பண்ணிடணும். உருப்படியா ஒரு செலவு பண்ணலாம். மெக்கானிக் அண்ணே கடன் இருக்கே, அதை அடைச்சிடலாம். அந்த கடனால தானே எனக்கு திருட்டு பட்டமே வந்தது. என்ன சொல்ல வர்ற? அந்த கடனுக்காக தான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கடைக்கு வரேன்னு மெக்கானிக் அண்ணனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த வாக்கு காப்பாத்ததான் ரேஷன் கடைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு கடைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நடந்த கதை தான் சொன்னனே. ஓகேடா, உனக்கு இவ்வளவு டென்ஷன் பண்ண கடனை உடனே அடைச்சிடுவோம். வா மாணிக்கன் கடைக்கு போவோம். ம் டாடி 16 into 3 எவ்வளவுப்பா? 48. அம்மா அப்பா கணக்குல கொஞ்சம் வீக் இல்லம்மா. ஹலோ, அதெல்லாம் இல்லை. நான் ஸ்ட்ரெயிட் ரூட்ல கணக்கு போட்டுட்டு இருந்தா உங்க அம்மா ஷார்ட் ரூட்ல கணக்கு போட்டா, அவ்வளவுதான். என்ன பேச்சு பேசுற பிரசாத்? நீ பேசுறதுல ஏதோ உள்ள அர்த்தம் இருக்க மாதிரி இருக்கு. அப்படி எதுவும் இல்லை. எஸ், வினோதினி மேடமா? நான் வினோதினி தான் பேசுறேன். வணக்கம் மேடம், நான் மேன் பவர் ப்ரோமோட் கம்பெனில இருந்து பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க. ஒரு பெரிய கன்சர்ன்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஆர்டர் வந்திருக்கு. அது சம்பந்தமா ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா? சொல்லுங்க, பேசலாம். ஒரு பெரிய ரெப்யூட்டட் கன்சர்ன் அவங்க ஆரம்பிக்கிற கார்மெண்ட்ஸுக்கு எம்டியா வர முடியுமான்னு உங்களை கேட்க சொன்னாங்க. நீங்க தப்பான நம்பருக்கு ரிங் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என் பேரு வினோதினி. நான் ஒரு ஃபேஷன் டிசைனர். தெரியும் மேம். இன்னைக்கு கிரேட்ல இருக்கிற 26 லீடிங் கம்பெனில உங்க எல்லாரையும் வாட்ச் பண்ணி அதுல த பெஸ்ட் கேண்டிடேட்டா உங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த கம்பெனில அவங்க சொல்லிதான் நான் பேசுறேன். மிஸ்டர், லிசன் ஹியர். நான் இப்ப எந்த ஜாப் சர்ச்சிங்லயும் இல்ல. எனக்கு வேலையும் வேண்டியதில்லை. ஓகே, வைக்கட்டுமா? ஒரு நிமிஷம் மேம். ஒரு ஏஜென்சி மூலியமா சவுத் ஜோன்ல இருக்கிற எல்லா கன்சர்னையும் அனலைஸ் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா இட்ஸ் நாட் ஏ ஜோக். தேங்க்ஸ் ஃபார் தி காம்ப்ளிமெண்ட். அந்த கம்பெனில இருக்கிற ரெஸ்பான்சிபிள் பர்சன் கிட்ட சொல்லிடுங்க, எனக்கு எந்த ஜாபும் வேண்டாம், ஆஃபரும் வேண்டாம்.